कालिकायै विद्महे मशानवासिन्यै धीमहि तन्नो घोरप्रचोदयात्. வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கனவில், அதாவது சொப்னத்தில் நமக்கு நடக்க போகிற காரியங்கள், சில பிரச்சனைக்கான தீர்வுகள், அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எப்படி கிடைக்கும், அதுக்கு நம்ம எந்த மாதிரி தேவதையை உபாசனை பண்ணுங்கிறதான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர நம்மளோட கீழே காண பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது இந்த கனவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறது, இல்லைன்னா தீர்வு கிடைக்கணும்னா, சரிக்கு இந்த குறி சொல்ற ஆளுங்க, அதே மாதிரி ஜோதிஷ சம்பந்தமான தெய்வீகமான காரியங்கள்ல நிற்கிறவங்க தான் இந்த மாதிரி உள்ள உபாசன முறைகளை பண்ணுவாங்க. இதுக்கு எதுக்காக பண்றதுன்னா, நம்மகிட்ட வார ஆளுகளோட பிரச்சனை காண்றதுக்கு சில தெய்வீகமான விஷயங்கள் இருக்கு. கோவில் சம்பந்தமான பிரச்சனை அதெல்லாம். இப்போ நம்ம ஒரு ஆள் நம்ம கோயில பிரச்சனை பார்க்குறாங்க, அந்த பிரச்சனை பார்க்கறதும் அதே மாதிரி தெய்வீகமான கோயில் பிரச்சனைகள் ரெண்டு விதமாவே பார்க்கணும். ஏன்னா அந்த காரியங்களோட கௌரவம் நம்ம எடுத்து பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி உள்ள காரியங்கள் நம்ம நல்லபடியா அமைந்து கிடைக்க, இல்லைன்னா நமக்கு அது சரியா புரிய இருக்கு. அதுக்கு எல்லாமே இந்த மாதங்கி, இது சொப்ன மாதங்கியோட ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரம் நம்ம ஜெபிச்சு வரலாம், தப்பு கிடையாது. பின்ன நமக்கு நம்மளோட காரியங்கள் நமக்கு தெரியணும். அதாவது வார தடைகள் தெரியணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல என்ன நடக்குது, சில காரியங்களுக்கு போனால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாதிரி உள்ள காரியங்கள் தெரியணும். அந்த மாதிரி எல்லாம் வேணும்னா நம்ம இந்த சொப்ன மாதங்கிய செய்து வரலாம். பின்ன ஒரு சில ஆளுகளுக்கு இந்த குலதெய்வத்தோட வழிபாடு பண்றவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஏதாவது ஒரு உபாசனை பண்றவங்களா இருந்தாலும் அந்த உபாசன தேவதை ஒரு ரூபத்துல அந்த காரியங்களை காணிச்சு கொடுக்கும். அது சிலவங்களுக்கு புரியாது. அந்த காணிச்சு கொடுத்தாலும் இது எதுக்கு காணிச்சு கொடுக்கறதுன்னு புரியாது. அதுக்கு தான் உண்மையா சொல்ல போனா சரிக்கு குரு வேணும்னு சொல்றது, அதுக்கெல்லாம் வேண்டிதான். ஆனா இந்த சொப்ன மாதங்கியோட மந்திரம் நம்ம ஜெபம் பண்ணி வரும்போது நமக்கு கனவெளி அது காணிச்சு தரும். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இப்படி இருக்கு, நாளைக்கு இன்னார் உங்களை பார்க்க வராங்க, அந்த மாதிரி உள்ள லட்சணங்கள் காணிச்சு தரும். அதாவது கண்டிப்பா 100% காணிச்சு தரலைனாலும் ஒரு 40% காணிச்சு தந்தாலும் நமக்கு புரியும். அந்த மாதிரி உள்ள காரியங்கள் நமக்கு புரியும். இப்ப கனவுல சிலவங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் காணிச்சு கொடுக்கும், தேவதை காணிச்சு கொடுக்கும். இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு தெய்வீகமான சக்தி இருக்கும். அதாவது பிறக்கும் போதே இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஆனா அவங்களுக்கு அந்த சம்பவம் சொல்ல தெரியாது. அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஐயோ இது நான் கனவுல நான் கண்டிருக்கிறேனே, அந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் வரும். ஆனா அது கனவு கண்டா அப்படியே மறந்து போயிடும். அப்ப இது அப்படியெல்லாம் மறக்காது. இந்த காரியங்கள் பண்ணும், இந்த தேவதையோட உபாசனை பண்ணும்போது என்ன நடக்குதோ அதை கரெக்டா நம்மளோட காரியங்கள் மட்டும், மற்றவங்களோட காரியங்கள் நீங்க பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். நம்மளோட காரியங்கள் தெரியிருக்கு. ஏன் மற்றவங்களோட காரியங்கள் பார்க்க வேண்டாம்னு சொன்னேன்னா, அதுக்கு உபாசனா முறைகள் வேற விதமா நம்ம பண்ணணும். குறி சொல்றதுக்காரனாலும் பண்ணணும். சரிங்களா? அது நல்ல மந்திர காரியங்கள் குருவிடம் பெற்று நீங்க அந்த விதியில போகணும். ஏன் அதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா, அதுவும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு குருவிலிருந்து மந்திரம் வாங்கி கரெக்டா பண்ணனா தான் அந்த தேவதையோட சக்தி அவங்களுக்கு சரியான விதத்துல கிடைக்கும். இல்லைன்னா முறை தப்பி பண்ணிட்டு அதுக்கு ஒருபாடு விளைவுகளும் அது வரும். அதனாலதான் நான் சொல்றேன். இப்போ கருப்புசாமி குறி சொல்ற நிறைய ஆளுங்க இருக்காங்க. நம்ம கோயிலே கிட்டத்தட்ட நிறைய ஆளுகளுக்கு இந்த கருப்புசாமியோட கெட்ட வைக்கிறது, அதே மாதிரி குறி சொல்ல வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம இங்க இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல சிலவங்க நல்லா பண்ணுவாங்க. அப்ப அவங்களும் சொல்ற குறி கரெக்டா இருக்கும். 41 நாளைக்குள்ள இது நடக்கும்னா அது நடந்துருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க 40 நாள்ல நடக்கும்னாலும் அது நடக்காது, கொஞ்சம் தள்ளித்தான் நடக்கும். அது ஏன்னா அவங்களோட உபாசனா பாவம் பவர் கம்மி. அது ஏத்துறதுக்கு தான் சரியான விதிகளும் பூஜா விதிகள் வேணும்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த சொப்ன மாதங்கி மந்திரம், இந்த மந்திரம் நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, நீங்க எல்லாம் முடிஞ்சு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கைங்காலெல்லாம் நல்லா ஒண்ணு கழுகி முடிச்சா முடிஞ்சா குளிங்க, இல்லைன்னா கைங்காலெல்லாம் கழுகி ஒண்ணு சுத்தமா இருந்து நம்ம பெட்லயே இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. இருந்து ஒரு 41 தடவை இந்த மந்திரத்தை நீங்க மனசுல ஜெபிச்சாலே போதும். அதாவது கண்ணு மூடி இருந்து ஜெபம் பண்றது, வடக்கு திசை பார்த்து இருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அது மனசுல ஜெபிச்சா போதும், சவுண்டு வெளியே எல்லாம் விட வேண்டாம். அந்த மந்திரம் இதுதான்: ஓம் நமோ சொப்ன மாதங்கி சத்திய பாஷினி சொப்னம் தர்ஷய தர்ஷய சுவாஹா. அதாவது சொப்ன மாதங்கி, எனக்கு சத்தியமான அந்த காரியங்கள் சொப்னத்துல காணிச்சு கொடுக்கணும். இந்த ஒரு பிரார்த்தனை தான் அங்க வருது. மந்திரம் ஒருக்கி கூட சொல்றேன்: ஓம் நமோ சொப்ன மாதங்கி
சத்திய பாஷினி சொப்னம் தர்சய தர்சய சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். இதை எளிய முறையில யாருக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். அது அவங்க அவங்களோட காரியம் பண்றதுக்கு தான் நான் இந்த விதி சொல்றேன். இல்லாம இந்த குறி சொல்லி வேற அந்த விஷயங்களுக்கு வேண்டாம். பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல விதியில இருந்து அந்த தெய்வம் அனுகிரகிச்சு உங்களுக்கு அதுவும் பண்ணிக்கலாம். அப்படி பண்றவங்க கொஞ்சம் கூடி என்ன சொல்றது பலமா பண்ணணும் இந்த கர்மங்கள். அதான் நான் சொல்றேன். இது எளிய முறையில நீங்க பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ஏதாவது தீய சக்தியோ ஏதாவது காரியங்கள்னா அந்த தேவதை உங்களுக்கு கண்டிப்பா காட்டி கொடுக்கும். இது நல்ல காரியங்களுக்கு மட்டும் நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப நல்லது நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.